கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவன் அருளியப்போ மினிஸ்ட்ரி மூலமாக உங்களோடு தொடர்பு கொள்வதிலும் இந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைக்கும் இந்த நாளிலும் தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தை யோவான் எழுதிய சுவிசேஷ பகுதி 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே என்று வேறொன்றுக்கும் வரான் என்று. நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கூறியிருக்கிறார். பிரியமானவர்களே, நமக்கு நல்ல மெய்ப்பனாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை நாம் பின்பற்ற வேண்டும். அவருடைய ஆடுகளாய் அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வாழும்போது நம்முடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. ஒருபோதும் அந்நிய சத்தத்துக்கு நாம் செவி கொடுக்க கூடாது. சத்ருவானவனுக்கு நாம் செவி கொடுக்க கூடாது. திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் உள்ள ஆசீர்வாதங்களை திருட, நன்மைகளை திருட, நம்முடைய குடும்பத்தில் உள்ள சமாதானத்தை திருட சத்ருவானவன் வகை தேடுகிறான். நாம் அதற்கு இடம் கொடுக்காதபடிக்கு ஒவ்வொரு நாளும் நல்ல மெய்ப்பனாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை பின்பற்ற வேண்டும். அவருடைய சத்தத்துக்கு நாம் செவி கொடுக்க வேண்டும். நானே வாசல் என்கிறார். அவர் வழியே நாம் பிரவேசிக்கும் போது நமக்கு ரட்சிப்பு, நமக்கு விடுதலை, மேய்ச்சலுள்ள ஒரு வாழ்க்கையை, செழிப்புள்ள ஒரு வாழ்க்கையை இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுப்பார். ஹல்லேலூயா. யோவான் 10ஆம் அதிகாரம் 27, 28 ஆகிய வசனங்களிலே, என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் செல்கிறது, நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன், அவைகள் ஒரு காலம் கெட்டு போவதில்லை, ஒருவனும் அவைகளை என் கையில் இருந்து பறித்து கொள்வதும் இல்லை என்று கர்த்தர் சொல்கிறார். பிரியமானவர்களே, நாம் அவருடைய ஆடுகளாய் இருக்கிறோமா? அவருடைய சத்தத்துக்கு நாம் செவி கொடுக்கிறோமா? நம்மை தேவன் அறிந்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் நம்முடைய தேவைகளை அறிந்தவர், நம்மை ஆசீர்வதிக்கிறவர். நாம் அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து அவரை பின்பற்றுகிறோமா? நமக்கு அவர் நித்திய ஜீவனை வைத்திருக்கிறார். நாம் அவருடைய கரங்களிலே இருக்கும்போது நம்முடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதங்கள். ஒருபோது நாம் கெட்டு போக மாட்டோம். பாவத்திலே நாம் விழுந்து போக மாட்டோம். ஒருவனும் அவைகளின் கையிலிருந்து பறித்து கொள்ள முடியாது என்கிறார். பிரியமானவர்களே, நம் இயேசு கிறிஸ்துவின் கரத்திலே இருக்கும்போது நம்மை யாராலும் தொட முடியாது. எந்த சத்ருவின் கையும் நம்மை தொட முடியாது. சத்ருவின் கிரியைகள் நம்மை மேற்கொள்ள முடியாது. அவருடைய கரத்திலிருந்து யாரும் நம்மை பறிக்க முடியாது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறோமா? அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து அவரை பின்பற்றுகிறோமா? என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது என்கிறார். பிரியமானவர்களே, நல்ல மெய்ப்பனாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் சத்தத்துக்கு செவி கொடுப்போம். நித்திய ஜீவனை நாம் சுதந்திரித்துக் கொள்வோம். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலே ஒருபோதும் சத்ருவானவனுக்கு இடம் கொடுக்காதபடிக்கு விசுவாசத்திலே உறுதியாக இருந்து அவனுக்கு நாம் எதிர்த்து நிற்போம். ஏனென்றால் பிசாசாகிய திருடன் நம்முடைய வாழ்க்கையிலே வந்தால் நம்முடைய ஆசீர்வாதங்களை, நிம்மதியை, சமாதானத்தை, சந்தோஷத்தை எல்லாவற்றையும் திருடி விடுவான். அதற்கு நாம் இடம் கொடுக்காதபடிக்கு நமக்கு ஜீவனை கொடுக்கிற இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுவோம். அவரே நமக்கு நித்திய ஜீவனை கொடுப்பார். அவர் நம்முடைய வாழ்க்கையிலே வரும்போது ஆசீர்வாதம், நன்மைகள், பரிபூரண ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள் ஒருபோதும் அந்நிய சத்தத்துக்கு செவி கொடுக்காதபடிக்கு நல்ல மெய்ப்பனாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுவோம். அவருடைய ஆடுகளாய் அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுப்போம். நம்முடைய வாழ்க்கையிலே ரட்சிப்பு, நம்முடைய வாழ்க்கையிலே விடுதலை, நம்முடைய வாழ்க்கையிலே சமாதானம், நம்முடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதங்கள். ஹல்லேலூயா. சத்ருவானவனுக்கு இடம் கொடுக்காதபடிக்கு தேவனுடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து அவனுக்கு நாம் எதிர்த்து நிற்போம். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே பெரிய பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. நாம் அவருடைய ஆடுகளாய் அவரை பின்பற்றுவோம். தேவன் நம்மை ஆசீர்வதித்து உயர்த்துவார். ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின்படி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். நாமே அவருடைய சமூகத்திலே தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிப்போம். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, இந்த நாளில் கூட உடைய வார்த்தைகளோடு எங்களோடு பேசினீரே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் கண்ணின் போல எங்களை பாதுகாத்து கிருபையோடு ஜீவனோடு வைத்திருக்கிறீரே, அதற்காக நன்றி அப்பா. இப்பொழுது இணைந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் உடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பங்களையும் பாதுகாத்துக் கொள்வீராக. ஆசீர்வதிங்க. பிள்ளைகள் செய்த தவறுகள், குறைகள், குற்றங்கள், உமக்கு விரோதமான பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னிங்கப்பா. உடைய பரிசுத்த இரத்தத்தினால் ஒரு விசை கழுவி சுத்திகரிப்பீராக.
தேவன் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே சகலத்தையும் ஆசீர்வதிங்கப்பா. பிள்ளைகள் செய்கின்ற வேலைகளை, தொழில்களை, வியாபாரங்களை ஆசீர்வதிங்க. கையின் பிரயாசங்களை வர்த்திய பண்ணுங்க. கையின் பிரயாசங்கள் தேவையில்லா செலவுக்கோ, வீண் செலவுக்கோ, மருத்துவ செலவுக்கோ, வட்டின்னு சொல்லி போகாதபடிக்கு கையின் பிரயாசங்களை பெருக பண்ணுங்க, வர்த்திய பண்ணுங்க. உடைய நன்மையினால் நிரப்புவீராக உடைய கரங்களிலே அர்ப்பணித்து தாழ்த்தி ஜெபிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் திக்கற்ற பிள்ளைகளாய் தனிமையோடு வாழ்கிறார்களோ, கணவரால் கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே யாருமே இல்லாமல் கஷ்டப்படுகிறார்களோ, என் தேவன் அவர்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. திக்கற்ற பிள்ளைகளுக்கு நீரே சகாயர். நீர் மாத்திரமே உதவி செய்ய முடியும். என் தேவன் பிள்ளைகளுடைய தேவைகளை சந்திங்க, பண தேவைகளை சந்திங்க, சூழ்நிலைகளை சாதமாக மாற்றி கொடுங்க, ஆசீர்வதிங்க. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் கடன் பிரச்சனையிலே உபத்திரவத்தோடு கண்ணீரோடு வாழ்கிறார்களோ, என் தேவன் அந்த குடும்பத்தை சந்திப்பீராக. பிள்ளைகளை கடன் கொடுக்கிறவர்களாய் மாற்றுங்கப்பா. கடன் என்ற நிந்தையிலிருந்து பிள்ளைகளுக்கு விடுதலை கொடுங்க. மற்றவர்களுக்கு முன்பாக வெட்கத்தோடு அவமானத்தோடு கண்ணீரோடு வாழாதபடிக்கு தலைநிமிர செய்யுங்கப்பா, ஆசீர்வதிங்க. உடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் கணவன் மனைவிக்கிடையே பிரிவினையோட பிரச்சனையோடு வாழ்கிறார்களோ, அந்த குடும்பங்களையும் உடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். குடும்பத்திலே குழப்பங்களையும் பிரிவினைகளையும் கொண்டு வருகிற பொல்லாத சத்துருவின் கிரிகளெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இப்பொழுதே வெளியேறட்டும். ரீபா காரா ஷேலே தேனேமாரா ஷாதாரபலா ரபா கபாரா ஷாக்காராக தூரி கரதரபலா. கர்த்தருடைய வல்லமை வெளிப்படுவதாக. பிரிந்த குடும்பங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மறுபடியும் இணைக்கப்படட்டும். என் தேவன் சமாதானத்தை கொடுங்கப்பா. சிலுவையில் சிந்திய ரத்தத்தினாலே எங்களுக்கு சமாதானத்தை உண்டாக்கிய தேவன் ஒவ்வொரு குடும்பத்திலும் தெய்வீக சமாதான ஆளுகை செய்யட்டும். கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் வேலைக்காக ஜெபிக்கிறார்களோ, வேலை காரியங்களில் இருக்கிற தடைகளை நீக்கி ஆசீர்வதிங்க. என் தேவன் தடைகளை நீக்குகிறவர். பிள்ளைகள் வாழ்க்கையில் உள்ள எல்லா தடைகளை நீக்கி ஆசீர்வதிங்க. உடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். யாரெல்லாம் கர்ப்பத்தின் கனிக்காக பல மாதங்களாக கண்ணீரோடு பாரத்தோடு ஜெபிக்கிறார்களோ, என் தேவன் மனமிறங்கி ஆசீர்வதிங்கப்பா. பிள்ளைகள் கர்த்தரால் ஒரு சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன் என்று வேதத்திலே நாங்கள் வாசிக்கிறோம். என் தேவன் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. சத்துரு கொண்டு இருக்கிற எல்லா தடைகளுக்கும் விலக்கி பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளுங்க. அண்ணாலை ஆசீர்வதித்தது போல பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. பழுகி பெறுகிற கிருபைகளெல்லாம் நிரப்புங்க. உடைய நன்மையினால் நிரப்புவீராக, ஆசீர்வதிங்கப்பா. முற்றிலுமாக தாழ்த்தி ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பங்களையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பீராக. இணைந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் என் தேவன் தாமே பரிபூரணமாய் ஆசீர்வதிங்கப்பா. இந்த உலகத்துக்குரிய ஆசீர்வாதங்கள், ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை கொடுத்து வழி நடத்துங்க. நம்முடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். இந்த இரவு நேரத்தில் இன்பமான நித்திரை கொடுங்க. நல்ல சொப்பன தரிசனங்களை வெளிப்படுத்துங்கப்பா. வரப்போகிற காரியங்களை குறித்து திட்டமாய் பேசுங்க. அதிகாலையிலிருந்து நம்முடைய சமூகத்திலே காத்திருக்க, புது புது கிருபைகளை பெற்றுக்கொள்ள, கழுகுகளை போல புது பலனடைய எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களை ஆசீர்வதிங்க. சத்துரு கொண்டு வருகிற எல்லா போராட்டங்களுக்கும், பிரச்சனைகளுக்கும், தீமைகளுக்கும், மரண பயங்களுக்கும், இருளின் அதிகாரங்களுக்கும், ஆபத்துகளுக்கும், நாச மோசங்களுக்கும், தீமைகளுக்கும், விக்னங்களுக்கும் விளக்கங்களை பாதுகாத்து கொள்ளுங்க. உடைய இரத்த கோட்டைகளை எங்களை அர்ப்பணிக்கிறோம். உடைய கிருபைகளை அர்ப்பணிக்கிறோம். உடைய ஆளுகைகளை அர்ப்பணிக்கிறோம். எங்களை ஆசீர்வதிங்க, பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிப்பேன் என்ற வார்த்தையின் பிரகாரம் உமக்கு பயந்து வாழ்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிங்கப்பா. ஒவ்வொரு நாளும் எங்களுடைய தேவைகளை சந்திக்கிறவர், எங்களை பாதுகாக்கிற தேவன், எங்களை ஆசீர்வதிங்க, பாதுகாத்து கொள்ளுங்க. உடைய நன்மையினால் நிரப்புவீராக. முற்றிலுமாக தாழ்த்தி ஜெபிக்கிறோம். எல்லா துதி கன மகிமையெல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.